வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொழிலதிபர் அதானியை பாதுகாக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஊழலில் சிக்கியுள்ள அதானி இந்தியாவில் இருப்பதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் எனவும் கடும் தாக்கு. சூரிய மின் விநியோக ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் தொழிலதிபர் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கில் நவம்பர் 27ஆம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு. பிரிந்து வாழ்வதில் உறுதியுடன் இருப்பதாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இருவரும் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருக்கிறார். தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் தொடர்பில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் RS பாரதி காட்டம். ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா? திமுக ஆட்சியில் குற்றங்கள் கொலைகள் குறைந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீராக இருந்ததா எனவும் சரமாரி கேள்வி. எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில். அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது. நாடு முழுவதும் பூதாகரமான பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அதிமுக ஆட்சி நடைபெற்றதை எடப்பாடி பழனிசாமி மறந்து விட்டாரா? எதை வைத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்றும் RS பாரதி கேள்வி. அதான் நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். பொள்ளாச்சியில் என்ன நடந்தது? அந்த குழந்தைகளை பள்ளிக்கூட பெண்களை எல்லாம் போட்டோ எடுத்து போட்டு காட்டி பிளாக்மெயில் பண்ணி நடந்ததெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தானே. அதற்கு அண்ணா என்ன விட்டுருங்கன்னு கதறுது. ஓசூரில் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திமுக ஆட்சியில் குழந்தைகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. அனைத்து குற்றங்களுக்கும் மூலமாக மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் உப்பு உற்பத்தி கடும் பாதிப்பு. சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் உற்பத்தியாளர்கள் வேதனை. நாங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டு இருந்தாலுமே நிறைய பேருக்கு புதுப்பித்தல் ரெனிவல் ஆக மாட்டேங்குது. அதே போல் பென்ஷனும் கரெக்டான தேதிக்கு இருக்குது, ஆனால் 4 மாதம் 5 மாதம் இன்னும் வராமல் இருக்குது. கல்வி உதவித்தொகை போட்டு அதுவுமே இன்னும் சரியான முறையில் கிடைக்கல. புதுக்காடு போட்டாலும் அவங்களுக்கும் பதிவாகலை. ஏன்னா இந்த பிரச்சனைகளாக இருக்கிறதுனால தொடர்ந்து யாருக்குமே அந்த மழைக்கால நிவாரணம் சில பேருக்கு போய் கரெக்டாக சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. எங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதை சரியான முறையில் நலவாரியம் செயல்படணும் அப்படிங்கிறத எங்களுடைய முழுமையான ஒரு. சேலத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளர் மற்றும் போர்மேன் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை.
தஞ்சையில் பள்ளியில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியை ரமணியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தபடி நிதி உதவியை நேரில் வழங்கினார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம், மக்களுக்காக கடமையாற்றுவதில் கவனம் குவிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை. தமிழகத்தில் நாகை, திருவாரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் குமரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்செந்தூர், நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. விடுமுறை அளிக்கப்படாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு நனைந்தபடியே சென்ற மாணவர்கள். வங்கக்கடலில் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 25ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் மண்டபம் அருகே 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியே செல்ல முடியாமல் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் பொதுமக்கள். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குடிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. கன்னியாகுமரியில் வெள்ள பாதிப்பு தொடர்பாக தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிப்பு. வெள்ள மீட்பு பணிகளில் மக்களுக்கு உதவ போலீசார் 24 மணி நேரமும் தயார் நிலை. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் 2வது நாளாக குளிக்க தடை. தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டிக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. அதிகாரிகளின் அலட்சியத்தால் 20 அடிக்கு மேல் பீரிட்டு வீணாகும் தண்ணீர். பாலிஹவுஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக தொடரும் வருமான வரித்துறை சோதனை. கிண்டி, அபிராதபுரம், பெசன்ட் நகர் பகுதிகளில் உள்ள வீடு, அலுவலகங்களில் அதிரடி ரைடு. மருத்துவ மாணவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலம் 2 ஆண்டுகளில் இருந்து 1 ஆண்டாக குறைப்பு. கட்டாய ஒப்பந்த பணிக்காலத்தை குறைத்த தமிழ்நாடு அரசுக்கு மருத்துவ மாணவர்கள் சங்கம் நன்றி. உத்தரப்பிரதேசத்தில் இளம் ஜோடியின் திருமண ஊர்வலத்தில் பணமழை பொழிந்த மணமகன் குடும்பத்தினர். வழிநெடுகிலும் வீசிய 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணக்கட்டுகளை போட்டி போட்டு அள்ளிச் சென்ற மக்கள். தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது வழங்கிய அதிபர் இர்ஃபான் அலி மற்றும் கயானா மக்களுக்கு நன்றி. வரும் காலங்களில் இந்தியா கயானா உடனான உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி பதிவு.
மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற நமது ஹாக்கி அணியினருக்கு வாழ்த்துகள். எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த வெற்றி ஊக்கம் அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தங்கம் விலை சவரனுக்கு இன்று 240 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு 57,160 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்வு. நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வரும் தங்கம் விலையால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி.